ஸோ இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்து ஒரு செய்தி உங்களுக்கு தர வேண்டும் அப்படின்றதுக்காக நான் ஜெபித்த போது ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்தி ஒரு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைவதற்காக நான் விருப்பப்படுகிறேன். வேதத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தில் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மை, ரொம்ப பெரிய நன்மையை ஆண்டவர் செய்தார். 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற சமாதானமான ஒரு தேசத்திற்கு அழைச்சிட்டு போகணும்னு ஆண்டவர் வந்து நினைச்சார். ஆண்டவர் வந்து அவர்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து அங்கிருந்து வெளியிலே கொண்டு வந்து பாதி வழியிலே வரும்போது அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து எங்களுடைய கரத்தை பிடிச்சி அவ்வளோதான், எகிப்திலே இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து எங்களை டிராவல் பண்ண ஆண்டவர் வச்சுட்டாரு, இனி டைரக்ட் லேண்டிங் அப்படின்னா ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு, இனி லேண்ட் எங்கே தான் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் கானான் தான். ஆண்டவர் வந்து எகிப்திலே எங்களை ஆரம்பிக்க பண்ணினவர் வழியிலே எங்கேயுமே ஆண்டவர் எங்களை நிற்க வைக்காம டைரக்டா எங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, வழியிலே ஆண்டவர் அவர்களை சில இடங்களிலே கர்த்தர் தங்க வைத்தார், சில இடங்களிலே ஆண்டவர் அவர்களை தடுத்து நிறுத்தினார், சில இடங்களிலே ஆண்டவர் கொஞ்சம் காலதாமதமாகி அவர்களை புறப்பட பண்ணினார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல கானானுக்கு போகணும், கானானுக்கு போகணும், கானானுக்கு போகணும், நான் உடனே கானானுக்கு போகணும். எப்போ நாங்கள் கானானுக்கு போவோம்? இந்த கானான் தேசத்திற்கு போகிறதற்காக. ஏன்னா ஒரு டிராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிராவலில் தன்னுடைய மனதில் வந்து எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அவர்கள் போய் சேர்கிற வரைக்கும் அவங்களை அமைதியாக இருக்க முடியாது. அதனால அவருடைய மனது முழுக்க என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் கானானுக்கு போனோம், கானானுக்கு போனால் நாங்கள் சரியாயிருவோம், கானானுக்கு போனால் எங்களுடைய வீட்டில் குடியிருவோம், கானானுக்கு போயிட்டோன்னா எங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருவோம். இந்த மாதிரி நிறைய கற்பனைகள் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதுதான் எதிர்பார்த்தார். ஆனால் ஆண்டவர் வந்து சில இடங்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தாமதம் பண்ணினார். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் வைங்களேன், ஒரு 40 35 மினிட்ஸ் வச்சுங்களேன், அவ்வளவுதான், நான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போயிடணும், 2025வது வருஷத்துக்குள்ள நான் போயிடணும். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுப்பா, இந்த வருஷம் பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்த வருஷம் ஒரு புதுமையா இருக்கணும்ப்பா, அடுத்த வருஷம் பரிசுத்தமா வாழணும்ப்பா, அடுத்த வருஷம் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்ப்பா, அடுத்த வருஷம் கர்த்தர் என் கூட இருக்கணும்ப்பா. இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானானுக்கு போகிறதுக்கு துடித்தார்களோ அதே போல உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் 2025வது வருடத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கணும்ன்ற ஒரு பெரிய உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, அவர்களை இந்த கானான் தேசத்தை போகணும்னு ஆசைப்பட்டவங்களை வழியில ஆண்டவர் நிறுத்தி ஒரு 3 பாடங்கள், ஒரு 2 பாடத்தை மட்டும் சொல்றேன், ஒரு 2 விஷயத்தை மட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமே? எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கன்மலைகள் உடைகிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியினாலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னி உண்டாயிற்று. அதன் பின்னும் கர்த்தர் இருக்கவில்லை. அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்து முடித்த உடனே அவனுக்கு ஒரு மிரட்டல் வருகிறது. அந்த மிரட்டலை பார்த்து அவன் ரொம்ப பயப்பட்டு ஒரு இடத்துல ஓரமாய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் தட்டி எழுப்புறதற்கு பெரும் காற்றை அனுப்பினாரு, அக்கினியை ஆண்டவர் அனுப்பினாரு. ஆனா அதுல எல்லாமே ஆண்டவர் இல்லாம கடைசியில ஒரு அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தம், அதிலே ஆண்டவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. கவனிங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு கானான் தேசத்தை குறித்து அவங்க யோசிக்கும் போது என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒவ்வொரு திட்டம் இருந்துச்சு. அப்படின்னா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், அங்க கட்டாத வீட்டிலே நீ குடியிருப்பாய், நடாத திராட்சை தோட்டத்தினுடைய அந்த கனியை நீ புசிப்பாய், அவனுக்கு ஆறுகளை நான் வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு கற்பனை வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு இந்த ரோட்டு சைடில் ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு இந்த கார்னர்ல ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும். அவர்கள் அந்த கானான் தேசத்தை பற்றி நிறைய ஐடியாஸ் வச்சிருந்தாங்க, நிறைய திட்டத்தை வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுடைய திட்டத்தை எல்லாம் நிறுத்தி ஒன்று என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்களுடைய யோசனைகளை எல்லாம் நீங்க வச்சுட்டு ஒன்று மட்டும் நினைங்க, நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், நீங்க என்ன தரிசிச்சுட்டு நீங்க அதற்கு பிறகு இந்த பிரயாணத்தை தொடங்குங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிச்சுங்க, இந்த ஒரு புதிய வருஷத்தை சந்திக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் நான் வந்ததே இதற்காக தான் இந்த ஆராதனைக்கு நான் கலந்து கொண்டேன், எனக்கு ஒரு பெரிய திட்டம், பரவாயில்ல, தப்பு இல்லை. உங்களுடைய டைரியில நீங்க நிறைய எழுதி வைத்திருக்கலாம், நானும் அப்படிதான். இந்த புதிய வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டவர் என் கூட சொன்னது மாதிரி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் ஊழியத்தில் இது பண்ணணும், ஃபேமிலியில் இது பண்ணணும், சுத்தி இருக்கிறவங்க மத்தியில் இது பண்ணணும், ஆயிரக்கணக்கான கற்பனைகள் வந்தது, ஆயிரக்கணக்கான திட்டங்கள் வந்தது. அதுல ஒரு சில திட்டத்தை எழுதியும் நான் வச்சுட்டேன். ஆனா ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினது என்ன அப்படின்னு சொன்னா, நீ எல்லாத்தையுமே அப்படியே மூடி வச்சுட்டு நீ ஒன்று மட்டும் நீ சொல்லு, என்னுடைய திட்டம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஆசை அல்ல ஆண்டவரே, ஒன்றே ஒன்று, நான் காலடி எடுத்து வைக்க போகிற 2025வது வருஷம் முழுக்க முழுக்க யாருடைய ஆசை அப்படின்னு சொன்னா, உம்முடைய விருப்பம், உம்முடைய ஆசை, உம்முடைய திட்டம். நான் ஒருவேளை கற்பனை பண்ணது நடக்காம இருக்கலாம், நான் யோசிச்சது நடக்காம இருக்கலாம், என்னுடைய திட்டங்கள் ஒருவேளை செயல்படாமல் போகலாம், அதை பற்றி எனக்கு பரவாயில்ல ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு இந்த கடைசி நாள் நான் ஜெபிக்கிறேன், இந்த கடைசி நிமிஷத்துல நான் ஜெபிக்கிறேன், எனக்கு வருகிற ஆண்டு ஒன்று மட்டும் நீங்க செய்யுங்க, என்னுடைய திட்டம் அல்ல, உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஜெபிக்கிற கடைசி ஜெபம் இது, கடைசி ஜெபம் இது. பிரதர், உங்களுக்குள்ள நிறைய திட்டம் இருக்கு பிரதர், உண்மையிலே அதை தப்பாக நான் சித்தரிக்க விரும்பல. ஆனா உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய திட்டம் அல்ல, வருகிற ஆண்டு முழுக்க 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 உங்க 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 திட்டம் மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேறினா போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட சொல்லுங்க. என்னுடைய விருப்பத்தின்படி நடக்காட்டா பரவாயில்ல ஆண்டவரே, நான் விரும்பினது எதுவுமே நடக்காட்டா கூட பரவாயில்ல ஆண்டவரே சொல்லுங்க. முழு பலத்தோட கூட கத்தாவே சொல்ல சொல்ல அந்த கிருபை உங்கள் மேல, அந்த கிருபையை கத்தர் இறக்குவாராக. ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. என்னுடைய திட்டம் எல்லாம் உம்முடையது, என்னுடைய எண்ணம் எல்லாம் உம்முடையது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அழகுபடுத்துகிறவர் ஆண்டவரே, நீர் அழகுபடுத்துகிறவர் ஆண்டவரே, என்னுடைய திட்டங்களை எல்லாம் உங்க கையில நான் தர்றேன்ப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. கவனிங்க, என்ன எல்லாரும் கவனமாய் கவனிங்க. சில நேரங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய யோசனைகளை எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படி எட்டி பிடிச்சிட்டு இருக்கிறோம், இறுக பிடிச்சிட்டு இருக்கிறோம். நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், இது எனக்கு நிறைவேறியே ஆகணும். சில நேரத்தில் நம்முடைய ஆசைகளை எல்லாத்தையும் ரொம்ப டைட்டா நம்ம பிடிச்சிருக்கிறோம். ஆனா ஒன்று பண்ணுங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒருவேளை இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணலாம். நீ அதை விட்டுறாத, நீ அதை விட்டுறாத, நீ அதை தொடர்ந்து போ, நீ அதை செய், நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த டைட்டா நீங்க பிடிச்சிருக்கிற ஒன்றை அப்படியே அப்படியே கொஞ்சம் லூஸா நீங்க விட்டு, இல்ல ஆண்டவரே எனக்கு இது வேணும், இது நடக்கணும்னு நான் அடம் பிடிக்கல. ஆனா ஒண்ணு நான் நினைக்கிறேன்,
நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. உங்க விருப்பம் இருந்துன்னா நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உண்மையிலே நான் நம்புகிறேன், உங்களை குறித்து நீங்கள் யோசிக்கிறதை விட பல மடங்கு அதிகமாய் அவர் யோசிப்பார் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், பூமிக்கு வானத்திற்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அதே போல உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து அவருடைய திட்டம் ரொம்ப பெருசா இருக்குன்றவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு Thank you Jesus, thank you Jesus, ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒரு டைட்டா, அப்படியே ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு ஒரு புது வருஷத்துக்குள்ள போகாதீங்க. எப்படி போங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒன்னு சொல்லிட்டு போங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லாம் இந்த வருஷம் என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தே ஆகணும். கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். இந்த வருஷம் எனக்கு குழந்தை பிறந்தே ஆகணும். ஓகே, இந்த வருஷம் என்னுடைய கடன்ல இருந்து நான் விடுதலை ஆகியே ஆகணும். நீங்க இந்த புது வருஷத்துக்குள்ள அப்படியே ஜெபம் பண்ண போகும்போது இதே வார்த்தையை திரும்ப திரும்ப ஜெபிக்கிறது மாதிரி உங்களுக்கு வரலாம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இல்ல அவர்களை தடுத்து நிறுத்தி கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல என்ன பாருப்பா, என் பிரசன்னத்தை நீ உணர்ப்பா. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்கிறான், நீர் வராவிட்டால் இவ்விடத்திலிருந்து என்னை கொண்டு போகாது. 2025 வருஷத்துல ஆண்டவரே, என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் யாருடைய கரத்துல கொடுக்கிறேன். நான் இந்த பலிபீடத்திலிருந்து நான் கொடுக்குறேன், ஏசப்பா கையில கொடுக்குறேன். இந்த கம்ஃபர்ட் சர்ச்சை குறித்த இருக்கிற பிளான், திட்டம், இது எல்லாத்தையும் அவர் கையில கொடுக்குறேன். பரவாயில்ல ஆண்டவரே, நான் நடத்தணும்னு நினைக்கிற மீட்டிங்கை நடத்த முடியலைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா உங்க சித்தம் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உம்முடைய கரத்திலே நான் விழுகிறேன் ஆண்டவரே, உங்க கரத்துல நான் விழுறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்படியாய் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் மனசார சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், இல்ல பிரதர், கண்டிப்பா ஆண்டவர் பெஸ்டா தான் உங்களுக்கு செய்வாரு. ஆண்டவர் உங்களுக்கு பெருசா தான் செய்வாரு. அவர் செஞ்சா கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். அவர் செய்தாரானால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தான் இருக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. என்னை தருகிறே உம் கரத்து, என்னை படைக்கிறே உம் பாதத்தில், என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே உம் பாதத்து, உருவாக்குமே சத்தமா, உருவாக்குமே உயர்வனே உம் கை களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. எல்லாரும் பாடுவோம். உயர்வனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நான் தருகிறேன் உம் கரத்தில். என் சித்தமல்ல உம் சித்தம் நான் தருகிறேன். உம் கடைசியாய் கைகளை மேல வைத்து என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கர. எல்லாரும் பாடுவோம். என்னை தருகிறேன் உம் கரத்து, என்னை படைக்கிறேன் உம் பாதத்து, உருவாக்குமே கர்த்தர் வீட்டை காவாராகில்
காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய யோசனைகளை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பூட்டு போட்டு பூட்டிட்டு சாவியை யாருடைய கையில கொடுக்கணும் சொல்லுங்க சத்தமா. இந்த வருஷத்தினுடைய முடிவில் சாவி என் கையில் வேண்டாம், என் கையில் வேண்டாம். எனக்கு விருப்பம் இருக்கு ஆண்டவரே, ஆனா அதை திறக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா நீர் ஒருவர் மட்டுமே. இந்த சர்ச்சினுடைய பின்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வேலை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திறந்த வழியாக இருந்துச்சு. அந்த சீட் எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து நிறைய பொருட்கள் வந்து திருட்டு போயிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த சீட்டை எடுத்து திரும்ப மறைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 12 மணி 1 மணிக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடும். வந்து என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கண்ணை திறந்த உடனே யாராவது திருடி இருப்பாங்களான்னு தான் ஞாபகம் வரும். உடனே என்ன பண்ணிடுறது அப்படின்னு சொன்னால், அவ்வளோ தூரத்தில் வீடு இருந்தாலும் வண்டியை எடுத்துட்டு அந்த 12:30 மணிக்கு வந்து இங்கே நிறுத்தி யாராவது வர்றாங்களான்னு சொல்லி இந்த மாதிரி தூக்கத்தை தொலைச்சது நிறைய நாள். அப்போ ஒரு நாள் யோசித்தேன் உட்காந்து, நம்ம இப்படி போய் காத்து இப்படி போய் இருக்கிறோமே, சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நிம்மதியாக தூங்குவோம். ஆண்டவர் காப்பாற்றாததை ஒன்றும் நம்ம என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியாது. சேஃப்டி பண்ணிடுவோம், ஆனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிம்மதியாக படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேதத்தையும் ஆண்டவர் தரலை. அதனால் புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற நீங்கள் செய்ய வேண்டியது, சாவி இனி என் கையில் அல்ல, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கையில் அல்ல, என் குடும்பத்தினுடைய காரியம் என் கையில் அல்ல, என் பிஸ்னஸ் என் கையில் அல்ல, என்னுடைய குடும்பம் என் கையில் அல்ல, தேவரீர் உங்க கையிலேயே இருக்குது. எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய திருமணத்தை ராஜாத்தி கல்யாணம் மாதிரி தான் நடத்துவீங்க. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை ராஜா வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். என் குடும்பத்தில் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். என்னுடைய குடும்பத்தில் களிப்பின் சத்தம் கேட்கும். என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை கூட வேகமாய் நம்ம வாசிக்கலாமா? வேகமாய் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அதே ஆதியாகமத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். தெருவாசலில் இருந்த சிறியோரும் அந்த புருஷன் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது என்னை அனுப்பினார் என்றார்கள். ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஜெப குறிப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போறதற்கு முதலாவதாக அவருடைய இருதயத்தில் இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு அங்கே கிடைக்கிறத குறித்து அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம், அப்படின்னா பெரிய திட்டம், பெரிய யோசனை, பெரிய கற்பனை. நம்பர் 2, இரண்டாவதாக அவருடைய இருதயத்தில் இருந்தது, ஒரு புதிய இடத்தை நம்ம சந்திக்கிறோம், ஒரு புதிய இடத்தை நம்ம சந்திக்கிறோம். என்னுடைய கரத்தில் அந்த வருஷம் இருக்குது, என்னுடைய கரத்தில் அந்த லேண்ட் இருக்கு, என்னுடைய விருப்பம் தான், என்னுடைய இஷ்டம் தான், என்னுடைய ஆசை தான். நான் தான் அங்கே இருக்க போறேன், என் குடும்பம் தான் அங்கே குடி போக போகுது. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இல்லை, இதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கரத்திலே அல்ல, உன்னுடைய கரத்திலே அல்ல, உன்னுடைய பலத்திலே அல்ல, உன்னுடைய தாளத்திலே அல்ல, எதுலன்னா என்னுடைய கிருபையிலேயே நீ சேனைக்குள்ளே பாய்வாய், நீ கானான் தேசத்தை சுதந்தரிப்பாய். யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபையை நம்பினார்களோ அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். ரெண்டாவதாக, இந்த புது வருஷத்துக்குள்ள நுழையும் முன்னாடி நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே, இல்லை, என்னுடைய ஞானமெல்லாம் அழுக்கான கந்தை, ஞானத்தில் உயர்ந்தவர் நீ ஒருவர் மட்டும். ஹல்லேலூயா. அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், அதை தூக்கி இதில் போட்டுருவேன், இதை தூக்கி அதில் போட்டுருவேன். இந்த மாதிரி கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். 2024வது வருஷத்தோட ஒன்று முடிவெடுப்போம், என்னுடைய ஞானம் அல்ல ஆண்டவரே, வருகிற ஆண்டு உங்க ஞானம் என் வாழ்க்கையிலே வெளிப்படுவதா.
கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஞானம் அல்ல, வருகிற ஆண்டு என்னுடைய கற்பனையும் அல்ல, என்னுடைய யோசனையும் அல்ல, நான் அப்படியெல்லாம் நடக்கணும்னு நினைச்சாலும் இப்ப சொல்றேன் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை அல்ல, உம்முடைய ஞானம் வருகிற ஆண்டுல என்னுடைய ஊழியத்துல என் கூட இருக்கணும். நீர் நடத்துறத நான் பார்க்கணும், நீர் சொல்லி தருகிறத நான் பார்க்கணும், நீர் தான் நடத்துகிறீர் என்கிற 100% நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ வருகிற வருஷத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். கரெக்டாக டைம் 11:40, இன்னும் 20 மினிட்ஸ், 20 நிமிடம் தான் இருக்கிறது. வருஷம் கடைசி உள்ள ஒரு 20-25 நிமிடங்கள் யாரோட நம்ம உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய அப்படியே கரத்தை பிடிச்சு புது வருஷத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். அதனால ஜெபிக்கிறதுக்காக உங்களுக்கு நேரத்தை நான் தருகிறேன். வேற எந்த கான்சன்ட்ரேஷனும் நீங்க பண்ண வேண்டாம். நான் நம்புறேன் உங்க பிரயாணத்துல ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பிரயாணத்துல எந்த புயல் வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2025 வருஷத்தினுடைய முதல் துவக்கத்தினுடைய நிமிஷத்துல கர்த்தர் உங்க கையை பிடிச்சாருன்னா நீங்க கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது கடல்ல எவ்வளவு பெரிய சீற்றம் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. நான் நம்புறேன் அந்த கடல் அலைகள் ஒன்றும் செய்வது இல்லை. கர்த்தர் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனாலே நீ போய்கொண்டிருக்கிற இந்த கப்பல் பிரயாணத்திலே உனக்கு பொருள் சேதமே அல்லாமல் பிராண சேதம் உனக்கு வராது. உன்னை நான் காப்பாற்றினேன், உன்னை நான் காப்பாற்றினேன், நீயும் உன்னோடு கூட இருக்கிற அனைவரும் காப்பாற்றப்பட்டீர்கள். எல்லாரும் அப்படியே முழங்கால நிற்கலாம், எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு. சேர்ல இருக்கிறவங்க எழும்பி கூட நின்று கொள்ளலாம். சேர்ல முழங்கால் படிட வசதி இல்லைன்னா நீங்க அப்படி எழும்பி நிற்கலாம். Thank you Jesus. Hallelujah. கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே. வெறும் தரிசனத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் தரிசனத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, வெறும் திட்டத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த திட்டத்தோட என் அப்பா கூடவே இருக்கணும், என் அப்பா கூடவே இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன கவனிங்க பாருங்க, கவனிங்க பாருங்க. 2 ஜெப குறிப்பு. 1, நம்பர் 1, என் கூட நீங்க இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க, என் திட்டத்தோட கூட நீங்க இருங்க ஆண்டவரே, என் தரிசனத்தோட நீங்க இருங்க ஆண்டவரே. அதான் உங்களுடையது உங்ககிட்ட மட்டும் இருக்க வேண்டாம், அது கர்த்தர் இருந்தாதான் அதுக்கு முழுமை. நம்பர் 2, 2வது ஜெப குறிப்பு. எல்லாவற்றையும் என்னுடைய தரிசனத்தை எல்லாத்தையும் என்ன பண்றேன் நான் உங்க கையில நான் என்ன பண்றேன். இந்த 2 ஜெப குறிப்பு மறந்துடாதீங்க. நம்பர் 1, முதலாவதாக ஜெப குறிப்பு, ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட என் தரிசனத்தோடு கூட நீர் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கை என் கை இருக்குன்னா இன்னொரு கை உங்க கை என் கூட இருக்கணும், உங்க கை என் கூட இருக்கணும். நான் நம்புறேன், இந்த பலிபீடத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன், நீங்க புதிய வருஷத்துல ஒன்ன பாப்பீங்க. எதை பாப்பீங்கன்னா அப்பா கரம் உங்க கரத்தோட இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அப்பாவுக்கு தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்க கர ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோட கூட, முழு பலத்தோட கூட சொல்லுங்க. சிஸ்டர் யோசிக்காதீங்க சிஸ்டர், இது நடந்தே ஆகணும்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க சிஸ்டர். மகனே நீ ஒன்னும் அஞ்சாத, நடக்கும், வெற்றியா நடக்கும், அவர் நடத்துவார். அது எப்படி கைவிடுவார், அது எப்படி கைவிடுவார். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஏன் உன்னை நான் கைவிட மாட்டேன்னா உன் கையை பிடிச்சது நேற்றைக்கு முந்தின நாளைக்கு இல்லை, நீ நடக்க பழக்காத போதே
உனக்கு நடக்க தெரியாத போது உன் கையை பிடிச்சு இப்படிதான் நடக்கணும்னு கத்து கொடுத்த கர்த்தர் பாதி வழியில எப்படி விட்டுட்டு போவாரு? எப்ராயிமே, கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுவோம், வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க என் கூட இருந்தா போதும். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அத்தனை பேர் சொல்லுங்க, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. ஜீசஸ் ஜீசஸ். ரெண்டாவது சொல்லுங்க, எல்லாவற்றையும் உங்க கரத்துல நான் தர்றேன்ப்பா. என் வாழ்க்கையை தர்றேன், என் குடும்பத்தை தர்றேன், என் பிள்ளைய தர்றேன், என் எதிர்காலத்தை உங்க கையில தர்றேன். எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க கையில கொடுத்துட்டேன்னா நீர் பரம குயவன், நீர் நேர்த்தியான குயவன். நீர் எப்படி வனையணும்னு உமக்கு தெரியும், எப்படி அழகுபடுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். நீர் அழகுபடுத்துறதுலே வல்லவர். சத்தமா சத்தமா ஜெபம் பண்ணிட்டு, முழு பலத்தோட ஜெபம் பண்ணிட்டு, அப்படியே சத்தம் உயர்த்தி அந்த சத்தம் வந்துட்டே இருக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை அலங்கரிக்கிற கர்த்தர், எங்களை அலங்கரிக்கிற கர்த்தர், எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர், எங்களுக்கு உம்முடைய கிருபையை அள்ளி தருகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு அழவே இல்லை. சொல்லுவோம், என் எஜமானரே, என் எஜமானரே, என்னை நான் எஜமான். சொல்லும், என் எஜமானரே, என் எஜமானரே, எஜமான். உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அன்பு இருந்ததால காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நீர் என்னை எப்படி நடத்துவதற்கு சித்தமோ, நீர் எப்படி நடத்துவதற்கு சித்தமோ, உன் கையிலே இருக்கிற ஒரு இசை கருவி, உன் கைகளிலே இருக்கிற ஒரு புல்லாங்குழல், உங்க கரத்திலே இருக்கிறவன்ப்பா நான். என்னை இந்த வனாந்திரத்தில் தான் நடத்தணும்னு நீங்க சித்தம் கொண்டீங்கன்னா, எஸ், எனக்கு தெரியும் வனாந்திரத்தில் எனக்கு மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமா இருப்பீர் என்று எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு இந்த நடுக்கடல்ல தான் என்ன பிரயாணம் பண்ண வைக்கிறீங்கன்னா, நடுஜாமம், அந்த 4ஆம் ஜாமத்துல அந்த நடுக்கடல்ல நீங்க நடந்து வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர், ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம். ஒண்ணு மட்டும் சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் மூட்டை கட்டி உங்க கையில தர்றேன் ஆண்டவரே. நீர் என்னை எப்படி நடத்துறதற்கு சித்தமோ சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிட்டே. வாலிப தம்பி, நீ குழம்ப வேணாப்பா, தங்கச்சி நீ குழம்ப வேணாம், இயேசு உன் கூட இருக்கிறாரு. உங்க அம்மா அப்பாவே உன்னை குறிச்சு அவ்வளவு கவலைப்படும் போது அப்பா எப்படிப்பா உன் கூட கவலைப்படாம இருப்பாரு?
ஏசப்பா எப்படிப்பா கவலைப்படாம இருப்பாரு? இல்ல, நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை மட்டும் வீண் போகாது. நிச்சயமா உன் முடிவு உண்டு. கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய வாழ்க்கை 2025வது வருஷத்தை உங்க கையில கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் தரிசனத்தை உங்க கையில கொடுக்கிறேன். என் எதிர்காலத்தை உங்க கையில கொடுக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா. நான் எப்படி போறேன், எப்படி வாங்க போறேன், எப்படி தாண்ட போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இந்த 1ஆம் தேதி காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க பரம ராஜாவினுடைய கையில இந்த ஆண்டை கொடுக்கிறேன்னு சொல்ல அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன். அழகுபடுத்துகிறவர், அலங்கரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர், பிரமிக்கத்தக்க அதிசயங்களை என் கண்கள் காண பண்ணுகிறவர், உருவாக்குகிறவர், தலை நிமிர பண்ணுகிறவர், சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், மனிதர்கள் நினைக்கிறதை விட பல மடங்கு, நான் நினைக்கிறதை விட பல மடங்கு, என் திராணியை காட்டிலும், என் ஞானத்தை காட்டிலும், எனக்கு இருக்கிற உயர்வை காட்டிலும் பல மடங்கு என்னை நடத்துகிற ஒருவர் எனக்கு இருக்கிறார். அதனால் என் கைகள் முழுவதையும் உம்முடைய கரத்திலேயே ஜெபம் பண்ணிட்டேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் உயர்ந்த கன்மலை, நீர் மாறாத கன்மலை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய ஞானம் பேதைகளை ஞானியாக்குகிற ஞானம், உம்முடைய ஞானம் கற்று தந்தவர்களை விட தேர்ந்தவர்களாய் மாற்றுகிற உம்முடைய ஞானம். இயேசுவே நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, thank you Jesus. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர். எஸ், ஆமென். என் தரிசனத்தை காட்டிலும் பெரியவர் அவர்தான். எனக்குள்ள இருக்கிற எல்லாத்துலயும் அவர் பெரியவர். பெரியவரின் கையில எல்லாமே போயிடும். அதெல்லாம் பெருசாதான் கண்டிப்பாக மாறும். நான் நம்புறேன். எல்லாரும் ஏசப்பா, எஸ் நீர் பெரியவர், ஜீவனுள்ள தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவரீர் உம்முடைய கையிலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. கைகளை எல்லாரும் தட்டி, இயேசுவே நீ பெரியவர். ஆமென். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறவில்லை நானே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நானே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஊற்றவே சொல்லுவோம். இப்ப கையை மாறத்தடி, இயேசுவே நீ நல்லவர். ஹalleluya, ஓ இயேசுவே.
ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி இன்று 3 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்குள்ள ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசினவர்களா? ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே நீர் பெரியவராயிரு, பெரிய காரியங்களை செய்து துவங்குறவர் நீர்தான், முடிக்கிறவர் நீர்தான். துவங்குறவர் நீர்தான், முடிக்கிறவர் நீர்தான். என்னை நடத்துகிற தேவன் நீர்தான், என்னை ஆசீர்வதிக்க போகிற தேவன் நீர்தான், என்னை வெற்றியாய் நடத்த போகிற தேவன் நீர்தான். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணி அப்பா அப்பா சந்தோஷமாய் போகிறவர்கள் சந்தோஷமாய் உள்ளே நன்றி அப்பா. என் கரத்தை பிடித்த தேவன் நீர் கைவிடுவது இல்லை என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் கரத்தை பிடித்த தேவன் நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட போவது இல்லை, கைவிட போவது இல்லை. எங்களை நடத்துகிறவர், எங்களை அலங்கரிக்கிறவர். ஓ ரம் தன ரப் கேரள ரப் தரல சேதரலம். இன்னும் 2 நிமிஷம் தான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம என்ட்ராக போறோம். இயேசுவே நீர் என்னோடு கூட வருகிறவர், என்னோடு கூட வருகிறவர், என்னோடு கூட வருகிறவர், என்னை சுமக்கிறவர், என்னை ஏந்துகிறவர். தகப்பனே உமக்கு பிரியமாய், உமக்கு உண்மையாய், உமக்கு பிடிச்சவனாய் ஆண்டவரே உமக்கு ஏற்ற வாழ்க்கை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் என்னோடு கூட இருக்கிறது, நீர் என்னோடு கூட நடந்து வருகிறது. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியாய், எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் அப்படி ஒரு பலன் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பெரிய தேவனே, உன்னதங்களிலே வீற்றிருக்கிற தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு நிமிடம் தான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கர்த்தர் நம்மை நுழைய பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்தோடு கூட கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீக்காரா சம்தன ரோதலம் ரேப்கரா லப்தன ரோதல் சேதரா. இயேசுவே என் கரத்தை பிடித்து என்னோடு கூட நடந்து வருகிற தெய்வம், என்னோடு கூட நடந்து வருகிற தெய்வம், என்னோடு கூட நடந்து வருகிற தெய்வம். ஹalleluya. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே 2025வது வருடத்துக்குள்ளே நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை கடந்து போக பண்ணுவதற்காக கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். நாங்கள் கர்த்தரை தேடினோம், கர்த்தரை தேடின போது அவனை சுற்றிலும் அவர் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார். இந்த 2025வது வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன். கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென். புதிய கிருபையை எனக்கு தருகிறவர், புதிய வருடத்திற்குள்ளே என்னை நடத்தி சென்று போகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நமக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறவர். ஹalleluya 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 ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 2025வது வருஷம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன். நம்புறவங்க கரங்களை கட்டி ஹalleluya ஹalleluya. புது கிருபைகளை அவர் தரப்போகிறார், புது பலத்தை தரப்போகிறார். கைகளை மேல தட்டி ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஹalleluya. முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை அழைக்கும், புதிய
உயர்த்தி ஒரு ஹalleluya. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த 2025வது வருஷத்திலே உங்களை பெருக பண்ணுவாராக. உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். இந்த ஆண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வார்த்தையை விசுவாசிக்கிறதற்காக இந்த வருஷம் என்ன வார்த்தையை நாங்க ரொம்ப நம்பணும். ஏன்னா நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தையை நமக்காக நினைக்கிற கர்த்தர். அப்போ இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தத்தை நாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் வைத்த வார்த்தை, உன்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை நான் கட்டளை இடுவேன். உன்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுடைய இருதயங்களுக்குள்ள நிறைய சஞ்சலங்கள் ஒருவேளை இருக்கலாம், நிறைய பயங்கள் இருக்கலாம், ஒரே இளைப்பாறுதலே இல்லாம இருக்கலாம். 2024வது வருடம் முழுக்க உங்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சுகமா ஒரு நாள் கூட நான் தூங்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 100% உண்மை. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சுமூகமா கர்த்தர் ரொம்ப லகுவாய் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போறீங்க. ஆமென். இந்த ஆண்டு நீங்க ரொம்ப ரெஸ்ட்ல இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போற. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆனா ஒண்ணு நம்ம ரொம்ப நம்பணும். எப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ரெஸ்ட் அப்படின்ற ஒன்னை, அயர்ந்த நித்திரையை எப்ப வர பண்ணாரோ அப்பதான் ஆண்டவர் பெரிய ஊழியத்தையே செய்தார். அதனால இந்த இயர் ஆண்டவர் உங்களை கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர். நான் கொஞ்சமாவது இளைப்பாற மாட்டேனா? ஒரு நாளாவது டென்ஷனே இல்லாம இருக்க மாட்டேனா? ஒரு நாளாவது சமாதானத்தோட நான் படுக்கை அறைக்கு போக மாட்டேனா? என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு இப்படி இருக்குது. நான் அந்த ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நீங்க பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, 2025 உங்களை கர்த்தர் சுற்றிலும் இளைப்பாற பண்ணுகிறார். ஆமென். சில இடங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒரே டார்ச்சரா இருக்கலாம், நீங்க குடியிருக்கிற இடத்துல ஒரே டென்ஷனா இருக்கலாம். எனக்கு நிம்மதியாகவே விட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஆனா ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அவர்கள் கர்த்தரை தேடின போது, அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்கள் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளிலே நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆமென். இளைப்பாறுதல், ரெஸ்ட் அப்படின்றது நீங்க நினைக்கிறது மாதிரி கர்த்தர் உங்களை சும்மா இருக்க வைப்பார்ன்றதுக்காக இல்ல. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சுத்தி பெரிய பிரச்சனை இருக்குது, நம்மள அலங்கத்தை கட்ட விட மாட்டேங்கிறாங்க, ஆவுன்னா தடி எடுத்துட்டு வந்துடுறாங்க, நம்மளால இந்த ஆரம்பிச்ச வேலையை பினிஷ் பண்ணவே முடியல. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒண்ணு செய்ய போறாரு. நம்ம கர்த்தரை தேடுறதுனால சுற்றி எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம துவங்கின காரியத்தை ரொம்ப அழகா செஞ்சு முடிக்க போகிறோம். கர்த்தர் எதிர்ப்பார் இனி உங்கள் வருஷமாய் இருப்பதில்லை, பிரச்சனைகள் இனி இருப்பது இல்லை. உங்களை கொண்டு கர்த்தர் ஆரம்பித்த அந்த காரியங்களை 2025வது வருடத்திலே சுற்றிலும் ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட்டு, இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நேர்த்தியாய் முடிக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலாமா? அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். 2 நாளாகமம் 14வது வசனம் 7வது வசனம், 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது கர்த்தர் ஆமென் சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. ஆமென். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் சொல்லுவோம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக
அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு வாசல்கள், அலங்கங்கள், கோபுரங்களை உண்டு பண்ணி தாழ்பாள்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார். அப்படியே கட்டினார்கள். காரியம் காரியம் ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். இந்த வருஷம் என்னென்ன செய்ய போறாரு பாருங்க. இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி தேசம் எப்படி இருக்க போதாமா? கேட்கல, அமைதலா இருக்க போதாமா? கர்த்தர் சொல்றாரு 2025 உனக்கு முக்கியமான வருஷம்டா. நீ சும்மா இருக்க முடியாது. நீ அலங்கத்தை கட்டுற வருஷம், நீ பட்டணங்களை கட்டுற வருஷம், நீ கோபுரங்களை கட்டுற வசனம், நீ வாசல்களை கட்டுகிற வருஷம். இன்னும் ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, நீ வாசல்களை உண்டு பண்ணி உன் தாழ்பாள்களை பலப்படுத்துகிற வருஷம். ஏன் அப்படின்னா நம்ம கர்த்தரை தேடணும். அவர் நமக்கு சுற்றிலும். இந்த வருஷம் உங்களுக்கு பல ஆண்டுகளாக ஆரம்பிக்கப்படாத புதிய புதிய தொழில்கள் கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறார். இடிந்து போன நிறைய அலங்கங்களுக்கு நீங்க அஸ்திபாரம் போட போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் எல்லாம் உங்களுக்கு லெகுவாய கர்த்தர் கொண்டு வந்தது. சுற்றி இதுவரைக்கும் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சா 10 பேர் உங்களுக்கு சண்டைக்கு வரலாம், 10 பிரச்சனை இருக்கலாம், அதை முடிக்க முடியுமான்ற ஒரு பெரிய வேதனை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா 2025 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. தேசம் உங்களுக்கு முன்பாக அமெரிக்கையாயிருக்கும். தேசம் உங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கும். ஹalleluya. ஆமென். நிறைய பேர் இந்த ஆட்சி மாறும்போது சொன்னாங்க பாருங்க. என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த ஆட்சி தான் சார் சரியான ஆட்சி, இந்த ஆட்சியிலே சச்சை கட்டிருங்க சார், இந்த ஆட்சியிலே இடத்த வாங்கிருங்க சார். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அடுத்து யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன், அந்த 2025 ஆண்டவர் உங்களை வளர பண்றதற்கு ஏற்ற வருஷம். விதைய போடுங்க, விதைய போடுங்க, துணிஞ்சு நில்லுங்க, தைரியமா போங்க, காலடி எடுத்து வைங்க, ஜெபத்தோட காலடி எடுத்து வைங்க. உங்களை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை, உங்களுக்கு விரோதமாய் யாரும் வர முடியாது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதலை கட்டளை இடுகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். காரியம் வாய்த்தது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம் பார்க்கலாம். அவர்கள் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு வாசல்கள், அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார். அந்தபடியே கட்டினார்கள். காரியம் காரியம் காரியம். சேர்ந்து பாட போறோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லு, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர். ஆமென். ஓகே, இந்த பாட்டை இப்படி பாடினா சரி வராது. எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னா, இந்த வாக்கு தத்தத்துக்கு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி பாடணும். ஹல்லேலூயா. இது போன உடனே பிரச்சனை காத்திருக்கனால நினைக்காதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு இளைப்பாற பண்ணுகிற வருஷம். நான் சொல்ல போறேன், பெரிய பெரிய ப்ராஜெக்டை, பெரிய பெரிய கடலை, பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க எப்படி தாண்ட போறீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி தாண்ட போறீங்க? சுற்றிலும் அப்படியே இளைப்பாறுது. அதான் சாலமோனுடைய நாட்கள்ல ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாராம். அந்த இளைப்பாறுதலின் நாட்களில் அவன் கட்டுனது போல அலங்கங்களை யாருமே கட்டல. அந்த அளவு. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இனி இடையூறுதலும் இல்லை, இனி சண்டைகளும் இல்லை. அப்படியே ரிலாக்ஸ். நான் சொல்றேன், இந்த வாக்கு தத்துவம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலே
அப்படியே ஆமென்று. நான் ரொம்ப கஷ்டமா தான் பாஸ்டர் எல்லாம் செய்றேன். ஒரு 1000 ரூபாய் கிடைக்கணும்னா கூட ரொம்ப வருத்தப்பட்டு நொந்து கெஞ்சி. நிறைய பேருடைய வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப ரிஸ்கா இருக்கலாம். எனக்கு என் தலைமையில இருந்து எப்ப பாஸ்டர் இந்த சுமை நீர்க்கப்படும்? நான் நல்லா தூங்கி பல வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், பல மாதங்கள் ஆயிடுச்சு. நான் நிம்மதியா தூங்குறதே இல்லை பாஸ்டர். 8 மணி நேரம் நான் கண்டினியூவா தூங்குனது அப்படியே 24ல விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பாஸ்டர் இருந்துச்சு. ஏன்னா என் ஆத்துமாவுக்குள்ள கொஞ்சம் கூட இளைப்பாறுதலே இல்லை பாஸ்டர். இப்போ கூட இந்த ஜபத்துல நான் நிக்கிறேன். என் சரீரம் மட்டும்தான் பாஸ்டர் இங்க நிக்குது. ஆனா என் மனசு அப்படியே தத்தளிச்சுட்டே இருக்குது, அப்படியே கலங்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், எப்படி தாண்டுவேன்? இந்த 2025 எனக்கு நல்லா அமையுமா, கெட்டதா போயிருமா? எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. இந்த வருஷம் நான் படுத்துருவேனோ, இந்த வருஷம் நான் தோத்துருவேனோ, என்னென்னமோ கேள்விகள் எனக்குள்ள போயிட்டே இருக்கு பாஸ்டர். எனக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஆனாலும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் தவறிடக்கூடாது. சரி, எப்படியாவது வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு வார்த்தையாவது கேட்போன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பாஸ்டர் வந்திருக்கிறேன். மற்றபடி என் ஆத்துமாவில் கொஞ்சம் கூட இளைப்பாறுதலே இல்லை. யாரோ ஒரு அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், அது ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். எனக்கு ரொம்ப சின்ன வயசு பாஸ்டர், ஆனா என்னுடைய சிந்தையில ஓடிட்டே இருக்கு பாஸ்டர். என் எதிர்காலத்தை நினைச்சு அவ்வளவு பயமா இருக்குது. நான் அடிக்கடி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு நான் உட்கார்ந்துடுறேன். இந்த வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு பயமா இருக்குது. என் பிள்ளை இப்படி இருக்கலாலே, என் மகன் இப்படி இருக்கிறாங்க, எப்படி என் மகளை நினைச்சாலே எந்திரிச்சு உட்கார்றேன், என் மகனை நினைச்சாலே நான் அப்செட் ஆயிடுறேன். ஆனா அந்த 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 எண்ணத்தோட இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்துதான் ஏசப்பா உங்க கையை பிடிச்சு 2025வது வருடம் இந்த ஃபர்ஸ்ட் நாள் முதல் மணி நேரத்துல கைகளை தட்ட வேண்டாம். அவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல மகளே, இல்ல மகளே, ஒரு முடிவு உண்டு எல்லாத்துக்கும். நீ இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற, இல்ல உன் அழுகைய கழிப்பா அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், நீ துக்கப்படுவ. ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமா மாறும். நீ பாப்ப, நீ காண்ப. என்ன இந்த வருஷம் எந்த பிரச்சனையுமே எனக்கு வரலையே. என் தேசம் அமெரிக்கா இருந்துச்சு, என்ன சுற்றில ஒரு பெரிய இளைப்பா இருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எதை தொடங்கினாலும், எதை கை வச்சாலும் 10 பேர் விரோதமா வர்றாங்க, 10 பேர் எழும்பி நிக்கிறாங்க. என்னால முடிக்கவே முடியல பாஸ்டர், என்னால செய்து முடிக்கவே முடியல. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல வருகிற வருஷம் பாழானதை கட்டுவ, அலங்கங்களை கட்டுவ, தாழ்பால உறுதிப்படுத்துவேன், உன்னை ஒரு ஸ்டாண்ட் பண்ணுவேன், உன்னை நிலை நிறுத்துவேன். 2025வது வருஷம் இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கர்த்தர் நிலைப்படுத்துகிற வருஷம், கர்த்தர் நிலைப்படுத்துகிற வருஷம். சுற்றி இருக்கிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணி, சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி, உன்னை சமாதானமாய் அஸ்திபாரம் போட வைத்து, கட்ட வைத்து, அந்த மாளிகையை கர்த்தர் திறக்க வைக்கிறதற்கு நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு கைகளை மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். என்னை சுற்றிலும், என் எல்லை எங்கிலும் இளைப்பாரு, என்னை சுற்றிலும் இளைப்பாரு, என்னை சுற்றிலும் இளைப்பாரு. அதுல ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லு, அவன் கர்த்தரை தேடினோம். எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். தாவீதுக்குன்னு ஒரு பேர் ஆண்டவர் வச்சிருந்தாரு, கிங்ஸ் தாவீது கிங். என்னன்னா, இந்த தாவீது இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அதற்கு பிறகு எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், யாரையுமே தாவீதோட கர்த்தர் ஒப்பிடவே இல்லை. அவர் சொல்லும் போது சொல்றாரு, தாவீது மாதிரி இவன் இல்லடா, தாவீது மாதிரி இவன் இல்லடா அப்படின்னு நிறைய பேரை பார்த்து சொன்னாரு. ஆனா இப்ப இந்த வசனத்தை சொல்ற ஆசான்றத மாதிரி அவனை மட்டும் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ எல்லாரும் மாதிரி இல்ல, நீ எனக்கு ஒரு முன்னாடி ஒரு பிள்ளை இருந்தான் தாவீது, அவனை மாதிரி நீ இருக்கடா. தாவீத மாதிரி ஒருத்தன் வந்துட்டான்டா, அவன் தான் ஆசா. அவனை தான் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். தேசம் அமெரிக்கா இருந்தது.
தேசம் அமைதியா இருந்தது, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இப்ப நம்ம பாட போறோம் அந்த பாட்டை. என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு. நம்புறீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? இல்ல எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? இது கடுக்க அவருடைய வார்த்தை. மனுஷன் போய் சொல்லுவான், அவர் போய் சொல்ல மாட்டான். நிச்சயம் நிறைவேறும். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. பாருங்க, திரளாய் பெருக பண்ணாரா? ஆமென். அவர் சொன்ன நல் வார்த்தை நிறைவேறும். கரங்களை மேல தட்டி உன் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர். விசுவாசத்தோடு எல்லாரும் ஹalleluya. காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடைசி வரை நடத்தி செல்வார். எனக்கு என்னமோ நான் மட்டும்தான் உற்சாகமா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, நீ கை தட்டுறீங்க, சந்தோஷம் தான். ஆனாலும் நான் என்னன்னா, அந்த புது வருஷத்துல அப்படியே நுழைஞ்சு பக்கத்துல பார்த்தேன், என் கூட ஒருத்தர் இருக்காரியா. அவர் யார் அப்படின்னா, என் காரியங்களை நான் தொடங்குறது எல்லாத்தையும் இந்த வருஷம் முடிக்க போறேன். இந்த வருஷம் அஸ்திபாரம் போடப்படும். இந்த வருஷம் ஒரு மாளிகை கட்டப்படும். எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். இங்க இருக்கிற பலருக்கு புதுமைகளை ஆரம்பிக்கிற வருஷம். அப்படி அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அந்த மாதிரி இந்த பாட்டை பாடும்போது ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் அப்படிதான் சந்தோஷமா, ஆமென், என்னோடு இருக்கிறார். என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் கடைசி வரைக்கும், இந்த ஒரு நாள் இல்லை, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய 7 கண்களும் என் மேல நோக்கமா இருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சந்தோஷத்தோட இந்த பாட்டு பாட போறோம். என்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இருக்கிற இயேசு என் கூட. ஆமென். அப்படியே சிரித்து கொண்டே பாடி ஹalleluya. காரியங்கள் வாய்க்க பண்ணும் என்னோடு இருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். கைகளை மேல காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்கு வசிக்கின்றார். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையில் நிரப்பிடுவார். என்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையில் நிரப்பிடுவார். இப்ப கைய மேல காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் காரியம் வாய்க்கும். ஹalleluya. அதே கைகளை மேல உயர்த்தி நன்றி 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 ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போறதற்காக நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை சுற்றிலும் அந்த சண்டைகள் ஓய போகிறதற்காக, ஹல்லேலூயா, அந்த பொறாமைகள் எல்லாம் மாறி போகிறதற்கு. எங்கு தேடினாலும் சண்டை இல்லை, பயப்படுத்துவார் இல்லை, துன்புறுத்துவார் இல்லை, பொறாமைப்படுவார் இல்ல. சுற்றிலும் இளைப்பாறுதல். நன்றி நன்றி. இந்த வார்த்தை என் தலை மேல இங்க வச்சிருக்கிறேன். நீர் சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேறும், தவறாமல் நிறைவேற்று. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய திருக்கரங்களை தாங்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, விலகவில்லை. அன்னாதை செய்தி தகப்பனவர் சொன்னதை செய்தி தகப்பனவர் நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தம் நம்புவே நம்புவே இறுதி வரை. எல்லாரும் யாக்கோ தேவன். எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். கண்டிப்பா என்னாலும் அவர் என்ன நடத்துவார். விசுவாசத்தோடு யாக்கோவின் தேவன் எனக்கென்றும் துணையாளரே, என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் தனிமையில்லை, சொல்லுங்க. தகப்பன் வீட்டு தகப்பன் வீட்டு கொண்டு சேர். கைகளை மேல உயர்த்தி நம்புவேன். சத்தமா முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க, நம்புவேன். சொல்லுவோம், நம்புவேன். நீங்க சொல்ல 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 அந்த மகிமை நம்புவேன். எஸ், ஒரு 5 டைம் கையை தூக்கி நம்புவேன். சுற்றிலும் அந்த தொழில ஒரு இழைப்பார், அந்த வாழ்க்கையில் ஒரு இழைப்பார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு இந்த வருஷம் ஒரு தாயினுடைய அரவணைப்பை நான் பார்ப்பேன். ஒரு தாயை போல் அவர் என்ன தேற்றதை நான் பார்ப்பேன். ஒரு இந்த வருஷத்தினுடைய முதல் அந்த ஆராதனை அப்படியே முழு பலத்தோட ஆராதிச்சு எல்லாரும் சொல்லுங்க, கரம் பிடித்து கரம் பிடித்து மலைமே கரம் பிடித்து நடத்துவா.
நெருக்கடி வேளை வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அப்பா நல்லவன், புகலிடமே, உன்னதமானவர் என் உறைவிடம் நீர்தானே. Hallelujah, Hallelujah, Hallelujah. தேவ மகிமை ஒவ்வொருவரை ஆளுகை செய்து அவர்களை முழுவதுமாக நிரப்புகிறதற்காக கர்த்தரை தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார். முழு பலத்தோடு ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வம் அவர்களை நீ தொடுவீராகப்பா, 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 தொடுவீராகப்பா. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இந்த வருஷத்தை தந்ததற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாக்குத்தத்தத்திற்காக இந்த வருஷம் நீர் என்னை நடத்த போகிறதற்காக தேங்க்ஸ் சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. எல்லாரும் மனசார நன்றி சொல்லுங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், இளைப்பாறுதல் உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும் இந்த வருஷத்தில் ஆராதனையோடு உங்க சமூகத்தில் நுழைவதற்குரிய நன்றி. சுற்றிலும் 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 உனக்கு நான் இளைப்பாறு தருவே, இளைப்பாறுதலை தருவே. இந்த முதல் நாளிலே இந்த முதல் ஜெபத்தை உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேங்க்யூ ஜீசஸ். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார். இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லை, இனி உனக்கு விரோதி இல்லை, இனி உன்னை தடுத்து நிறுத்துவார் இல்லை.
Thank you Jesus. இந்த ஆண்டு எங்க பிள்ளைகளுக்கு துவங்குற ஆண்டாய் மாறும், அதை முடிக்கிற ஆண்டாகவும் மாறும். இவ்வளவு சுலபமாய் ஹல்லேலூயா. உனக்கு இது இவ்வளவு சுலபமாய் எப்படி அகப்பட்டுருச்சு? யார் கொடுத்தா? எப்படி நடந்துருச்சு? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள, ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ள இவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு செய்யறதற்கு உனக்கு பக்கபலமா இருந்தது யாரு? உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இருந்தது யாரு? எங்க பிள்ளைங்க சொல்லணும், கர்த்தர் என் தேவன் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார், காரியம் வாய்த்தது. Thank you Jesus. இந்த வருஷம் ரொம்ப நிம்மதியாய் தூங்கணும், நிம்மதியா சாப்பிடணும். நீங்க நிறைய கத்து கொடுக்கணும். நீ சொல்லி கொடுங்க, நீர் ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். விடுபட முடியாத சிக்கல்களில் இருந்து நீங்க இந்த வருஷம் மீட்டெடுக்கிறது எங்க கண்கள் பார்க்கும். நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நாங்க வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லலப்பா, அவர்கள் கர்த்தரை தேடின போது இந்த வார்த்தையை நாங்க செய்யணும் ஆண்டவரே. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களை நிறைய தேடணும், ராத்திரி பகலா தேடணும். அந்த தேடக்கூடிய ஒரு மகிமையை கர்த்தர் எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்தணும், கன்னிகைகளை ஆண்டவர் பயன்படுத்தணும். சின்ன பிள்ளைகளுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கடந்து வரணும், குடும்பங்களுடைய எழுப்புதல் வரணும் ஆண்டவர். உம்முடைய மகிமை எங்களை முழுவதுமாய் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஹாப்பி நியூ இயர். சோ உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஆண்டவர் உங்களை